அவ்வளவுதான் உனக்கு மரியாதை கட்டுக்கோ. சும்மா அடிச்சுட்டே இருக்க நீ தான் அடிச்சிட்டு இருக்க, நான் பாத்துட்டு இருக்கேன். நீ எதுக்கு அடிக்கிற? பொண்ணு வந்து கையை விட்டு மண்டையில அடிச்சிச்சு. தம்பி நீ பார்த்த நான் அடிச்சத மரியாதை உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சும்மா ஏய் என்ன வெறுப்பேன்றியா? யார் அடிச்சது? நீ தலையில அடிக்கிற. ஹாய் கைஸ், நான் உங்கள் எம்எஸ் சரத்லி. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அதை உட்காந்துருக்காங்க இப்போ 2 பேர். அவங்கள தான் இப்போ நம்ம ப்ராங்க் பண்ண போகிறோம். 2 பேரையும் அவங்களுக்கு 2 பேருக்குள்ளே கோத்து விட போகிறோம். பின்னாடி இருந்து அவங்க மண்டையில் இவங்க மண்டையில் அடிக்க போகிறோம், அவங்க மண்டையில் அடிக்க போகிறோம். அவங்க 2 பேரும் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றது தான் கான்செப்ட்டு. இப்போ நீ கேமராவை தெரியாமல் ஹைடாக வச்சுன்னு ஓகே அப்படியே எடுத்துக்கிட்டு அப்படியே நான் அப்படியே பின் சைடில் வந்துடுறோம். ஏய் என்னம்மா? எதுக்கு என்ன அடிச்சுட்டே இருக்க? இப்ப நீதான் என்ன அடிச்ச. சும்மா இந்த மாதிரி அடிக்கிறீங்க. உட்காந்துட்டு இருக்க 3 தடவை அடிச்சுட்ட. நீதான் என்ன அடிச்சிட்டு இருக்க, நான் நவுந்து போய் உட்கார்ந்து எதுக்கு அடிக்கிற? அவ்வளவுதான் உனக்கு மரியாதை கட்டுக்கோ. சும்மா அடிச்சுட்டே இருக்க நீதான் அடிச்சிட்டு இருக்க, நான் பாத்துட்டு இருக்கேன். தள்ளி போய் உட்கார்ந்து நீ எதுக்கு அடிக்கிற? நீயா தம்பி பார்ப்பா அடிச்சுனே இருக்கு. நீங்க உட்காந்துட்டு இருக்க 3 தடவை தலையில அடிக்குது இந்த பொண்ணு. பாத்துட்டே இருந்தேன் அந்த மூங்கில இருந்து. இந்த பொண்ணு வந்து கையை விட்டு மண்டையில அடிச்சிச்சு. பட்டு தம்பி நீ பார்த்த நான் அடிச்சத நீ பார்த்த? நீங்க அடிச்சத நான் பார்த்தேன். எப்ப பார்த்த நீனே? இந்த இடத்துல இருந்து இப்படி மண்டையில பொட்டுன்னு அடிச்சீங்க. அந்த தம்பி பார்த்தேன்னு சொல்லிட்டு நீ அடிக்காதமா சொல்லுதே. தம்பி நல்லா ஒழுங்கா சொல்லியா? நான் அடிச்சது நீ பார்த்த? அம்மா நீங்க வந்து இங்க உட்கார்ந்தீங்களா? எப்படி அடிச்சீங்கன்னா பட்டுன்னு இப்படி. இப்போ எதுக்கு நீ ஏன் மண்டையில அடிச்ச? இப்போ நீ ஏன் மண்டையில அடிக்கிறது? அப்ப அவங்க மண்டை என்ன இலவச மண்டையா? நான் அடிக்கல. இது பண்ணு. ஒழுங்கா உண்மையை கையை உடைச்சிடுவேன் பாத்துக்கோ. நான் உன் கையை உடைச்சிடுவேன். இந்த பக்கம் நீ பாத்தியாப்பா? நீ இந்த பொண்ணு தலையில அடிச்சல இப்படி பொட்டுன்னு அடிச்சீங்க பாரு. அவ்வளவுதான் உனக்கு. இங்க பாரு உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஆளி வந்த இடத்த பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து என்ன அடிக்கிற பெரியவங்க மரியாதை உனக்கு. யார் அடிச்சது உன்ன? வயசுக்கு ஏத்த மரியாதை கொடு. போயிட்டு இருக்கிறேன். அம்மா வயசுல என்கிட்ட வந்து கை நீட்டி கையை உடைச்சிருவான் பாத்து. கையை உடைச்சிருவான். ஒழுங்கா இருந்துக்கோ சொல்லிட்டேன். மரியாதை உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சும்மா ஏய் என்ன வெறுப்பேன்றியா? யார் அடிச்சது? கையில தலையில அடிக்கிற. யார் அடிச்சது? இங்க பாரு. அவ்வளவுதான் உங்க மேல. தம்பி இங்க பாரு பாத்துக்கோ. சொல்லிட்டேன். இங்க பாரு ஒழுங்கா போய் சொல்லிட்டேன். வெளியில போ. அடி போ. சும்மா வெறுப்பேத்தில இருக்க. பாரு தம்பி தலையில அடிச்சா இருக்குது இந்த பொண்ணு. நீ பாத்து இங்க பாரு வேணா சொல்லிட்டேன். ஒழுங்கு மேல உன் கண்ணை போய் முறை டெஸ்ட் பண்ணு. ஒழுங்கா சொல்லிட்டேன். அவனுக்கு கண்ணு தெரியல சொல்றான். கண்ணு தெரியாதப்ப யாரா சொல்லுவாங்களா? நான் பார்த்தேன். எதுக்கு என்ன நீ கை வாங்கின்னு வர? வயசுக்கு ஏத்த மரியாதை இல்லையா உனக்கு? யாரு அவங்க கால்ல வந்து மன்னிப்பு கேளுங்க, அவங்க போய்டுவாங்க. என்ன கேட்கணும்? நான் அடிக்கவே இல்ல. நீ அடிச்சதனால சொல்றேன் நானே. நான் அடிக்கலன்றேன். தம்பி பாரு 2 பேரை தவிர வேற யாரு இருந்தா? என்ன ஏன் நீ அடிச்சிட்டு அந்த தம்பி அங்க இருந்து வந்து சொல்லிட்டு நீ வந்து அடிச்சு இது பண்றியா? நீ எனக்கு என்ன சந்தேகம். நீங்க 2 பேரும் தான் ஒழுங்கா யாருனே தெரியாது அந்த தம்பி எனக்கு. இந்த பாருடி அவ்வளவுதான் உனக்கு. இப்போ வந்து 2 பேரு யார் இப்போ வந்து இவங்க உங்களை அடிச்சா நீங்க சொல்ல வரீங்களா? ஆமா என்னதான் இவங்க அடிச்சாங்க? என்னதான் இவங்க அடிச்சாங்க? இந்த பொண்ணு என்னதான் அடிச்சது? நான் சொல்லிட்டேன். நீ ஒழுங்கா போயிடு. உன் இடம் கிடையாது என்ன போ சொல்றதுக்கு. நீ நம்ம முதல்ல இருந்து அடிச்சு பழகும். நான் அடிக்கிறேன். எப்படி அடி விழுந்துச்சுன்னு சொல்லுங்க, நான் கண்டுபிடிக்கிறேன். இப்படி விழுந்துச்சு அடியே. யோ ஒழுங்கா போயிடு சொல்றேன். நீ அடிக்கிற? என்ன அடிச்சிட்டு இருக்க? இங்க பாரு. இப்படி அடி விழுந்துச்சு ஆண்டி. இல்லனா இப்படி விழுந்துச்சா? ஆமாப்பா இப்படிதான்ப்பா அடிச்சிச்சு அந்த பொண்ணு. வேகமா விழுந்துச்சா இல்ல இப்ப யார் அடிக்கிறா உன்னை? நான் அடிச்சறேன் உன்னை. உனக்கு தெரியுமா உனக்கு? நீ தான் அடிச்சனன்னு தம்பி சொல்லுதே. அவன் போய் சொல்றான். அது எப்படி சொல்றாங்க? அது எப்படி போய் சொல்லுவாங்க? எப்படி போய் சொல்லுவாங்க? என்ன ஐயோ ஜீரோ குத்தி விடுறாங்க.
சும்மா வெறுப்பேத்தின்னு இருக்காது சொல்லிட்டேன் ஒழுங்கா போயிடு சொல்லிட்டேன் இந்த தேவையில்லாத பேசலாம் வச்சுக்காத என்ன போ கையால நீட்டி பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காத பெரியவங்க வந்து அடிச்சா வாய மூடிட்டு இருப்பாங்களா வாய மூடி போ வேலையை பார்க்கணும் எதுக்கு போனோம் பாரடி அவள் தான் உனக்கு மரியாதை உனக்கு செம காமெடியா இருக்காண்டி. ஏப்பா உனக்கு இது பார்த்தா காமெடியா தெரியுதா உனக்கு இல்லைங்க, பொம்பளைங்க சண்டை பார்க்கறோம். பொம்பளைங்க சண்டை தலையில அடிச்சிட்டு நீ தானே வந்து சொன்ன அடிச்சாங்கன்ட்டு அடிச்சாங்கதான். சரி மாதிரி பேசின்னு இருக்கிற யாரு பஜாரி? நீ தாண்டி பஜாரி போடி படி வேலையை பத்தன் படி பாத்தீங்களா? படி வேலையை பத்தன் படி பேசுறோம் போடி வேலையை பத்த வாடி போடினா வாய வச்சிருவேன் போடி முடி நோக்கறி நீ மூடி நோக்காத படி வேலையை பத்துன அவ இவன்னா அவ்வளவுதான் உனக்கு இல்லைங்க, நீங்க அழகா இருக்கீங்களா அதை பார்த்தேன். வேணாயா ஒழுங்கா போயிட்டு சொல்லிட்டேன் என் வீட்டுக்காரன் தான் உனக்கு இப்ப வச்சிருவான் எனக்கே தெரியுது. வேணாம், நான் போறேன். ஆளப்பாரு அவளை பாரு அடிச்சாப்பா தலையில 3 தடவை அடிச்சா அது எதுக்குடா நீ என்ன அடிக்கிற சும்மா சும்மா இல்லக்கா, இப்படி விழுஞ்சான்னு நீ கேட்க. எதுக்கு 10 தடவை அடிச்சுனுங்க என் தலையில அப்படியெல்லாம் இல்ல நீ தான் வந்து சொன்ன அடிச்சாங்கட்டு நான் அந்த பொண்ணு அடிச்சதுன்னு பாக்கல நீ அடிச்சது பாத்தியா நீ உன்னை பத்தி அசிங்கமா சொல்லிட்டு அது ஏதோ நீ வந்து உனக்கு ஏத்துக்க மாட்டியா? அடிச்சா கூட திருப்பி அடிக்க மாட்டியா? அப்படி சொல்லிச்சா என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க போன்ல யார்ட்டியா? ஏய் என்ன சொன்ன என்ன சொன்னியா போன்ல ஏதோ சொன்னியாமே என்ன சொன்ன இந்த பொம்பளை வந்து என்ன அடிச்சது இந்த மாதிரி பேசுது அப்படின்ட்டு அப்ப சொல்லாம என்ன பண்ணுவாங்க எவ்வளவு தைரியம்? என்ன பண்ணுவாங்க அவ்வளவுதான் உனக்கு உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன் ஒழுங்கா போய் சொல்றேன் யார் நினைச்சு பேசுறது எவ்வளவுக்கா? அவ்வளவுனா எவ்வளவுக்கா? நீ ஒழுங்கா போட வேலையை பத்துனே சும்மா வந்து இதான் இங்க நீ சமாதானம் பண்ணிடானா எங்களை இன்னும் குத்தி விட்டு பாத்துனுங்கிறியா நீ போ வேலையை பத்தனே போடி வேலையை பத்தன போடி பேக்க பத்தியா ஆ. ரெட் கலர் பேக் அப்படியே வந்துட்டா போடி வேலையை பத்தனே என்ன அடி விட்டுற நீ? அவ கடக்குறா உடுப்பா பெரிய லூசு போல இருக்குது அந்த பொண்ணு இதெல்லாம் வந்து நம்ம வந்து வேணாம் ஆண்டி, நம்ம வந்து யாருக்கிட்ட எந்த நீ ஏன் என் பேக் எடுத்துன்னு போற எங்க பேக் என்னென்ன என் பேக் இல்ல வேற யார் பேக் ஆண்டி? ஒண்ணுமே கிடையாது. இங்க பாருங்க, இங்க பாருங்க. உங்க பின்னாடி இருந்து யாரோ அடிச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்களே அடிச்சேன்னு சொல்றேன், நீங்க அடிக்கன்னு சொல்றீங்க. நான் தான் பின்னாடி இருந்து 2 பேருக்கு அப்படி மாடையில மட்டும் தட்டி பார்த்தேன். ரெண்டு பேரும் நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்க. நீ அடிச்சியா ஆண்டி ஒண்ணும் இல்ல ஆண்டி, நீங்க 2 பேரும் உட்கார்ந்துங்களா? கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் இப்ப நாங்க என்ன இல்ச்சவாய் நினைச்சுக்கிறியா? நீ கோத்து விட்டுட்டு நீ என்ன அடிச்சிட்டு இப்ப எங்க 2 பேரையும் சண்டை முட்டி விடுறியா நீ? உன்னை பத்தி சொன்னது உண்மைதானே? அது நீ அடிச்சேன்னு சொன்னது உண்மை. அடிச்சதுனால தானே இங்க சண்டை வருது. நீ சொன்னதுனால தானே நான் அந்த பாக்கிட்ட கேட்டுனே இருக்கறேன். நீங்க உட்கார்ந்திருந்தீங்களா? நீ யாரு எதுக்கு இங்க வந்த நீ வந்து என் தலையில அடிச்ச? நான் வந்து இதுங்க, எது? நான் புறம்போக்குங்க. என்ன புறம்போக்கு நீ புறம்போக்குனா இரு யாரனா இரு. நீ வந்து என் தலையில எதுக்கு அடிச்ச? ஃபர்ஸ்ட் நீங்க இங்க உட்கார்ந்திருந்தீங்கல்ல, ஃபர்ஸ்ட் நான் டப்புனு போய் அடிச்சேன். மறுபடியும் அடிக்கிற எதுக்கு அடிக்கிற யார் நீ இல்லங்க, அடுத்து நீ இங்க உட்கார்ந்திருந்தீங்கலமா, நான் இப்படி அடிச்சேன். எதுக்கு அடிக்கிற? அந்த துண்டிகையை தூக்கிட்டு வந்து அடிக்க. ஏய் அவளதான் உனக்கு தும்பிக்கை கிம்பிக்கைன்னு அப்பா வேலைய பத்தனே சும்மா வெறுப்பு வச்சுக்கிற. ஏதோ உங்க 2 பேருக்குள்ள ஒரு சட்டையை ஊட்டி வச்சு நான் ஒரு ஆசையா பார்க்கலாம். ஆமா தலைமையில வச்சா உன்னை அடிக்காம என்ன பண்ணுவாங்க? சண்டை போடுறது உனக்கு ஆசையா என்ன அடிக்காதடா யாரு அதுக்கு நீ வந்து எதுக்குடா தலையில அடிச்ச? அந்த பொண்ணு எங்கேயோ கண்ணா மூட்டி விட்டு இது பண்ணின்னு இருக்கிறான், அழுதுன்னு இருக்கிறான். இரு என் வீட்டுக்கார வரட்டும். இல்லங்க, 2 பேரும் முடிய இழுத்து போட்டு அடிச்சிக்க மாட்டீங்களா? எது அடிக்கணும்? இல்லங்க, 2 பேரும் கோத்து விட்டு பார்த்தா நடக்குதுன்னு தெரியல. வேணா வா உன்னை அடிக்கிற சேர்ந்து படா வேலைய பத்தன் படா. மூஞ்ச பாரு ஆளவனே. என்ன ஆசையா மண்ணவாரி போட்டாங்க? தலை மேல அடிச்சது தப்பு உண்டு. இல்லக்கா, அப்படி ஒண்ணு வேகமா இப்படி அடி. அவ்வளவுதான் உனக்கு. பாரு போலீஸ்க்கு போன் பண்ணிடுவேன். நம்ம சமாதானம் போடு. இங்கதான் இருக்காங்க. பண்ணுவா பேக குடுறா. எதுக்கு இங்க உட்கார்ந்திருக்க? போயல்ல போ அந்த பக்கம் போ. சரி. போடா வேலைய பத்துன்னு போடா. பேக் எடுக்கிறதுக்குனே வந்துருக்கிறான் போல இது. போடா வேலைய பத்துனே.